recording has started. Good morning, students. So, in the previous class, we have discussed about the chapter 3. Chapter 3 we have discussed. Today we are going to see about the chapter 4. Chapter 4, sole proprietorship. Chapter 4, sole proprietorship. So, first one is introduction. So, sole proprietorship நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தனியால் வணிகம் அப்படின்னு சொல்றோம். sole proprietor அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா தனியால் வணிகம் அப்படின்னு சொல்றோம். So, a business organization is an organization which is engaged in some industrial or commercial activity. So, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா a business organization ஒரு தொழில் அமைப்பாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு உற்பத்தி தொழிற்சாலைகளாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு வணிக நடவடிக்கைகளாக இருந்தாலும் அதை மேற்கொள்ளும் ஒரு அமைப்பாக இது சொல்லப்படுகின்றது. It represents an institutional arrangement for carrying on any kind of business activity. So, எந்த ஒரு வணிக செயலையும் மேற்கொள்ளும் ஒரு நிறுவன ஏற்பாடுகளை அல்லது தொழில் அமைப்புகளை இது பிரதிபலிக்கின்றது அப்படின்றத சொல்லியிருக்கோம். It may be owned and controlled by a single individual. So, இந்த தொழில் அமைப்பு இந்த தனியார் வணிகத்தை என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு தனி நபரை முதலிட்டு அந்த தனி நபரே அந்த தொழிலை மேலாண்மை செய்யப்பட்டால் or by a group of individuals who have entered into the formal and informal agreement to jointly conduct the business. So, என்ன செய்யலாம் அப்படின்னா சட்டத்தின்படி பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாகவோ அல்லது பதிவு செய்யப்படாத உடன்படிக்கையினால் கூட்டாக தொழில் நடத்துவதற்காக தனியாகவோ அல்லது அனைவருமே ஒரு தொழிலை நடத்தவும் அல்லது கட்டுப்படுத்தவும் கூடியதையே என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த அமைப்பாக சொல்லப்படுகின்றது. Every business undertaking is a separate and distinct business unit. So, ஒரு வியாபார நிறுவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனியான மற்றும் மாறுபட்ட வியாபார பிரிவுகளை கொண்டதாக இது இருக்கின்றது. It has its own identity and separate ownership. So, இது வந்து தனித்துவமான அடையாளமும் மற்றும் தனிப்பட்ட உரிமையும் உடையதாக இது சொல்லப்படுகின்றது. It can be distinguished from other understanding on the basis of ownership, management and control. So, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய உரிமையும் மேலாண்மையும் அதனுடைய கட்டுப்பாட்டை அடிப்படையாக கொண்டு ஒரு சிறந்த நிறுவனமாக மாற முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. So, according to Wheeler, a business undertaking is a concern, company or enterprises which buy and sell is owned by one person or a group of persons and is managed under a specific set of operating policies. So, என்ன பண்ணிருக்காரு வீலர் அப்படின்ற ஒரு டெபினிஷன் கொடுத்திருக்கிறாரு. சோ அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா இந்த தொழிலமைப்பானது தனியான கொள்கையை ஒரு தொடர்புடைய ஒரு நிறுவனமாகவோ அல்லது நிறுவனம் அல்லது ஒரு வணிக அமைப்பாகவோ வாங்க மற்றும் விற்க தனிநபராக அல்லது கூட்டான உரிமையும் மேலாண்மையும் கொண்டதாக இருப்பதாக இந்த தனியார் வணிகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. So, all business undertaking and directly and indirectly engaged in the transfer or exchange of goods and services for value.
சோ எல்லா வியாபார நடவடிக்கைகளையும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒரு பொருட்களையோ அல்லது சேவைகளையோ ஒரு நபரிடமிருந்து மற்றொரு நபருக்கு பணத்தின் மூலமாக மாற்றம் செய்யக்கூடியதான் இந்த தனியார் வணிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. They deal in goods and services on a regular basis. The main motive is to have profit. So இந்த நிறுவனத்தினுடைய முதன்மையான நோக்கமே என்ன அப்படின்னா லாபம் ஈட்டுவதாக இருக்கின்றது. And they are exposed to various type of risk. அதே சமயத்துல எந்த தொழில் அமைப்பாக இருந்தாலும் பாத்தீங்கன்னா எல்லா தொழில் அமைப்புகளிலும் இந்த இடர்பாடுகளானது இருக்கப் பெறுவதற்கான வாய்ப்பு இங்க இருக்கின்றது. சோ அததான் அங்க சொல்லியிருக்காங்க. The next one is sole trading business. தனியார் வணிகம். தனியார் வணிகம். Sole proprietorship is a form of business organization in which an individual introduces his own capital, uses his own skill and intelligence in the management of affairs, and is solely responsible for the result of its operation. So இந்த தனியார் வணிகம் அப்படிங்கிறத சொல்றோம் அப்படின்னா எந்த வியாபார நிறுவனமானது ஒரு தனி நபரால் முதலிடப்பட்டு அந்த தனி நபரால் அவருடைய திறமையால் அந்த தொழிலை மேலாண்மை செய்யப்பட்டு அதன் மூலம் கிடைக்கப்பெறுகின்ற லாபமோ அல்லது நட்டத்தையோ அந்த தனிநபரையே சேருகின்றது என்றால் அதைதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த தனியார் வணிகம் அப்படின்னு சொல்றோம். So the individual alone may run the business or may obtain the assistance of employee. So அந்த தனிப்பட்ட நபரே அந்த தொழிலை மேலாண்மை செய்யலாம் அல்லது அப்படின்னா சில நபர்களை வேலைக்கு நியமனம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. So in the first stage in the evolution of the forms of organization and thus the oldest among them. So முதலாக தொழில் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு எது அப்படின்னா இந்த தனியார் வணிகம் அப்படின்றத பத்தி தான் சொல்லிருக்காங்க. So அதுல oldest form of organization சொல்லிருக்காங்க. It is also known as individual entrepreneurship. தனி தொழில் முனைவோர், தனியார் தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்றாங்க. entrepreneurshipல தொழில் முனைவோர். To raise the required capital, the individual may depend mostly on his own savings. So அந்த தனிப்பட்ட நபருடைய முதல் எதை சார்ந்து இருக்கின்றது அப்படின்னா தன்னுடைய சொந்த சேமிப்பை சார்ந்து இருக்கக்கூடிய நிலையில இருக்காங்க. or else இல்லை என்றால் he may borrow part or pay from his friends or relatives or financial institutions. இல்லை என்றால் தன்னுடைய நண்பர்களிடமிருந்தோ உறவினர்களிடமிருந்தோ அல்லது நிதி நிறுவனங்களிடமிருந்தோ அவர்கள் கடனை பெற்று இந்த தொழிலை நடத்துவதற்கான வாய்ப்பை இங்க ஏற்படுத்தி இருக்கின்றது. Then the business may be started either in a portion of the proprietor own house or in a rented premises. அவர் அந்த வியாபாரத்தை எங்க தொடங்கலாம் அப்படின்னா தன்னுடைய சொந்த வீட்டிலோ அல்லது வாடகைக்கு குடிபெயர்ந்தோ அங்க வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா அவர் அந்த தொழிலை நடத்த முடியும். There are no legal formalities to go through except those required for a particular type of business. So இந்த நிறுவனத்தை ஆரம்பிப்பதற்கு எந்த விதமான சட்டப்பூர்வமான திட்டங்கள் இங்க எதுவும் கிடையாது, ஃபார்மாலிட்டிஸ் எதுவும் கிடையாது, சட்டப்பூர்வமான நடைமுறைகள் எதுவும் கிடையாது. நம்ம நினைச்ச நேரத்தில் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இந்த தொழில்களை ஆரம்பித்து விடலாம். For example, if one who wants to start a restaurant has to obtain a license from the health department of the municipal corporation. So ஹோட்டல் நடத்தணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவரு அந்த முனிசிபல் கார்பரேஷன் அந்த மாநகராட்சி எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய அவங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருந்து ஒரு லைசன்ஸ் வாங்கினா போகுதானது. நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா நினைத்த உடனேயே அந்த ஹோட்டலை வந்து நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. The next one is definition of sole trader. Sole trader is a type of business unit where a person is solely responsible for providing with the capital, for bearing the risk of the enterprises, for the management of the business. So இந்த தனியார் வணிகம் அப்படின்றத யார் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல வந்து ஹான்சன் அப்படின்றவர் சொல்லியிருக்கிறாரு. தனியார் வணிகம் என்பது ஒரு வியாபார அழகினுடைய ஒரு வகையாகவும் அதுல ஒரு தனி நபரை வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா தன்னுடைய சொந்த பொறுப்பில் நிறுவனத்தை ஏற்படுத்தி அந்த நிறுவனத்தினுடைய இடர்பாடுகளை ஏற்றுக்கொண்டு
சோ வியாபாரத்தை மேலாண்மை செய்வதான் வந்து சோல் ட்ரேடர் அப்படின்னு சொல்றோம், தனியார் வணிகர் சொல்றோம். So sole proprietorship is the form of business organization which is owned and controlled by a single individual. He receives all the profit and risk all of his property in the success or failure of the enterprises. So ஒரு தனியார் வணிகம் என்பது என்ன செய்யும் அப்படின்னா ஒரு வியாபார அமைப்பினுடைய ஒரு வணிகமாகவும் அது தனி ஒரு மனிதனுக்கு சொந்தமானதாகவும் அல்லது கட்டுப்படுத்தப்பட்டதாக ஒரு வியாபாரம் அமைப்பாகும். இது வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா தன் சொத்தை வணிக வெற்றிக்காகவோ அல்லது தோல்விக்காகவோ ஒரு துணிகர செயலில் ஈடுபடுத்தி லாபத்தை பெறுகின்றனர். இதுதான் இந்த டெஃபினிஷன்ல வீலர் அப்படின்றவர் சொல்லியிருக்கிறாரு. The next one is characteristics of the sole trader. The first one is ownership by one man. தனிநபர் உரிமை சொல்றோம். This is owned by a single person. The sole trader contributes the required capital. He is not only the owner of the business but also manager of the entire affair. This is owned by a single person. So இது தனி நபரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. The sole trader contributes the required capital. இதற்கு தேவைப்படுகின்ற மூலதனத்தை அந்த தனி நபரே தேர்வு செய்கின்றார், திரட்டுகின்றார். He is not only the owner of the business. அவர் அந்த நிறுவனத்திற்கு முதலாளியாக மட்டும் இல்லாமல் but also the manager of the entire affair. அந்த நிறுவனத்திற்கு ஒரு மேலாளராகவும் அவர் செயல்படுகின்றார். The next one is freedom of work and quick decision. Freedom of work and quick decision. யாருடைய தலையீடும் இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படுவதற்கும் விரைவான முடிவு எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. Since the individual is himself as a owner, he will not consult anybody else. Hence, he can take a quick decision. அந்த முதலாளி, அந்த தொழிலுடைய முதலாளி தனிப்பட்ட நபராக இருக்கின்ற காரணத்தினால அவர் வேறொரு நபரிடம் கலந்து ஆலோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதன் காரணத்தினால விரைவான முடிவை எடுப்பதற்கான வாய்ப்பு என்று இருக்கின்றது. The next one is unlimited liability. When his business assets are not sufficient to pay off the business debt, he has to pay from his personal property. When the business assets are unlimited liability, நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வரையறா பொறுப்புன்னு சொல்றோம். வியாபாரத்தில் ஏற்படுகின்ற நட்டத்தை சரி செய்து கொள்வதற்காக என்ன செய்வாங்க அப்படின்னா கடன் கொடுத்தவர்கள் அந்த வியாபாரத்தில் செய்யக்கூடிய தனி நபர்களுடைய சொத்துக்களை எடுத்துக் கொள்வதற்கான உரிமையானது இங்கு இருக்கின்றது. அதான் சொல்றாங்க when his business assets are not sufficient, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் போதுமானதாக இல்லை என்றால் எதற்கு கடனை அடைப்பதற்கு he has to pay from his personal property, தன்னுடைய சொந்த சொத்துக்களில் இருந்து அந்த கடனை அடைக்க வேண்டும். அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அன்லிமிட்டட் லைபிலிட்டி, வரையறா பொறுப்புன்னு சொல்றது. That enjoying the entire profit, he strives tirelessly for the improvement and expansion of his business and enjoy all the benefit of his hard work. அவருடைய உழைப்பு எவ்வளவு கடினமாக இருக்கின்றதோ அதற்கு ஏற்றவாறு லாபம் கிடைப்பதற்காகவும் அந்த வியாபார நிறுவனத்தை விரிவுபடுத்துவதற்காகவும் வாய்ப்பு இருக்கின்றது. Absence of government regulation. The sole proprietor concern is free from government regulation. No legal formalities are to be observed in its formation, management or in its closure. The sole proprietor form of organization வந்து அரசினுடைய தலையீடு இங்க இல்ல. ஒரு நிறுவனம் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னா நினைச்ச நேரத்திலேயே நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா நம்மளால அந்த நிறுவனத்தை ஆரம்பிக்க முடியும். சட்டப்பூர்வமான சிக்கல்கள் எதுவும் கிடையாது. அதே சமயத்துல நினைச்ச நேரத்துல நம்ம வேணாம் முடிவு பண்ணினோம் அப்படின்னா அந்த நிறுவனத்தை மூடுவதற்கும் எந்த விதமான சிரமமும் இல்லை. When no separate entity, தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. The sole trading concern comes to an end with death, disability, insanity and insolvency of the individual. அந்த தொழில் வந்து முழுவதும் அந்த தனி நபரையே சேர்கின்ற காரணத்தினால தொழில் அந்த தனிநபர் இறந்துவிட்டாலோ அது டிசபிலிட்டி தொடர்ந்து நடைபெற முடியாமல் போய்விட்டாலோ
சோ இன்சானிட்டி பைத்தியம் ஆயிட்டாலோ அல்லது இன்சால்வன்சி நொடிப்பு நிலையில் ஏற்பட்டாலோ அந்த நிறுவனம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா முடிவுக்கு வந்துவிடும். Then maintenance of secrecy. Since he or she manage all the affairs of the business, the secrecy can be maintained easily. So அந்த தனி நபரே அந்த தொழிலை மேலாண்மை செய்யக்கூடிய காரணத்தினால அந்த வியாபாரத்தினுடைய ரகசியத்தை பாதுகாத்து வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இந்த தொழிலமைப்புல இருக்கு. Then advantages and disadvantages of sole trader. So the first one is easy formation. No legal formalities are required to initiate a sole trading concern. Any person capable of entering into a contract can start it, provided he has the necessary resources for it. So ஒருவரிடம் போதுமான நிதி ஆதாரங்கள் இருக்க பெற்றால் நினைத்த உடனேயே எந்தவித சட்ட சிக்கல்கள் இல்லாமல் உடனடியாக அந்த தொழிலை நடைமுறைப்படுத்த முடியும். When incentive to hard work, there is a direct relationship between efforts and rewards. The fact that the entire profit can be taken by himself without sharing with anybody else induces him to work seriously. So there is a direct relationship between effort and reward. So எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கின்றாரோ அந்த அளவு என்ன செய்ய முடியும் அப்படின்னா அவர் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் கிடைக்கக்கூடிய லாபம் எல்லாமே அந்த தனி நபரையே சேர்கின்ற காரணத்தினால நேரடியாக அவருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஊக்கமாக அது அளிக்கப்படுகின்றது. The next one is small capital. Small capital is important as well as the specific advantages of sole proprietorship. Sole proprietor can start business with small capital. குறைந்த மூலதனத்தை வைத்து இந்த தொழிலானது ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. Then credit standing. So since his private property are held liable for satisfying the business debt, he can get more financial assistance from others. So இதுல பிறரிடம் கடன் வாங்கும் தன்மை அதிகரிக்கின்றதுன்னு சொல்றாங்க. சோ எதன் காரணத்தினால கடன் வாங்கும் தன்மையானது அதிகரிக்கின்றது? கடன் கொடுக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க கடன் கொடுக்கிறது யோசிக்காம கொடுப்பாங்க. என்ன காரணத்தினால அப்படின்னா இதுல அன்லிமிட்டட் லயபிலிட்டி பொறுப்பானது வரையா பொறுப்பாக இருக்கின்ற காரணத்தினால் கொடுத்த கடனை திரும்பி பெற முடியாவிட்டால் அந்த நிறுவனத்தினுடைய சொந்த சொத்துக்களில் அந்த நிறுவனத்தினுடைய சொந்த சொத்துக்களிலிருந்து எடுத்துக் கொள்வதற்கான உரிமை இருக்கின்ற காரணத்தினால கடன் கொடுப்பவர்கள் எந்தவித தெளிவும் இல்லாமல் கடனை கொடுப்பதற்கு முன் வருகின்றார்கள். When personal contact with the customer, நேரடியாக நுகர்வோரை சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த தொழில இருக்கு. Since sole proprietor know each and every customer individually, he can supply goods according to the taste and preferences. Thus, he can cultivate personal relationship with the customer. நேரடியாக நுகர்வோரை சந்தித்து பொருட்களை விற்பதன் மூலமாக அந்த நுகர்வோருடைய தேவைகளானது விருப்பமானது எவ்வாறு இருக்கின்றது அப்படின்றதை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இங்கு எழப்படுகின்றது. Flexibility, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய நிலை. The sole trader can easily adjust himself to the changing requirement of the business. வியாபார நிறுவனத்தை தன்னுடைய சூழலுக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இதுல இருக்கு. The next one is disadvantages. The following are the disadvantages of sole trader. First one is limited capital. Since the capital is contributed by one individual only, business operations have necessarily to be on a limited scale. குறைந்த மூலதனமே இருக்கின்ற காரணத்தினால அந்த வியாபார நிறுவனத்தை ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல என்ன செய்ய முடியாது அப்படின்னா விரிவடைய செய்ய முடியாது. லிமிட்டட் மேனேஜ்மென்ட் ஸ்கில், குறைந்த மேலாண்மை அப்படின்னு சொல்றோம். குறைந்த மேலாண்மை திறன். சிங்கிள் பர்சன் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மே நாட் ஹெல்ப் இன் பியாண்ட் அ சர்டன் இமேஜ் ஸ்டேஜ். ஒரு குறிப்பிட்ட வேலையை என்ன செய்யறாரு அவரே எல்லா வேலையும் செய்கின்ற காரணத்தினால ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு தனித்துவம் பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. Since he can focus on each and every activity, his managerial ability is bound to be limited. இதுல என்ன பண்றாரு, அவரே பொருள் விற்கிறாரு, அவரே போய் பொருளுக்கு கணக்கு வாங்குறாரு, விற்பதற்கான கணக்கு வாங்குறாரு, அவரே கணக்கு விளக்கத்தை பார்க்கின்றாரு அப்படின்ற ஒருவரே எல்லா வேலையும் செய்கின்றதுனால அவருடைய தனித்திறன் மேம்படுவதற்கான வாய்ப்பு இதுல குறைவாக இருக்கின்றது.
The next one is unlimited liability. வரையறா பொறுப்பு. The creditors have the right to recover the due even from the personal property of the proprietor in case the business assets are not sufficient to pay the debt. ஏற்கனவே பார்த்தத வரையறா பொறுப்பு. வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுகின்ற சமயத்துல கடன் கொடுப்பவர்கள் அந்த வியாபார நிறுவனங்களுடைய சொந்த சொத்துக்களை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் கடனை தீர்ப்பதற்கு போதுமானதாக இல்லை என்றால் அந்த நிறுவனருடைய சொந்த சொத்துக்களை எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு இங்கு இருக்கின்றது. The lack of specialization. Since the business unit is small and the financial resources are limited, experts in different fields cannot be employed to secure maximum advantage. So, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே தன்னுடைய வியாபார நிறுவனத்தை விருத்தி செய்ய முடியாது. அதே மாதிரி நிதி ஆதாரங்களையும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல செய்ய முடியாத காரணத்தினால அந்த பர்டிகுலர் ஸ்பெஷலைசேஷனா இருக்கக்கூடிய நியமனம் செய்யக்கூடிய வேலையை செய்யக்கூடிய நபர்களை நியமனம் செய்வதற்கான வாய்ப்பு இங்க இல்ல. சேஃப்டி டெசிஷன் தவறுதலான முடிவு எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. Sole proprietor is more likely to take safety decision and he need no consult anybody else. அந்த தனிநபரே என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த தொழிலை செய்கின்ற இந்த காரணத்தினால வேறொரு நபரிடம் கலந்து ஆலோசிக்க முடியாத சூழல் இருக்கின்ற காரணத்தினால அவர் எடுக்கக்கூடிய முடிவானது சில நேரத்தில் தவறுதலாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதுல இருக்கின்றது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதோட அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. We can see in the next class. Thank you.